திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமை தானம் மிகமேவ கையார வருஞான கடல் மறவாமல் ஐயாழ மல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த அடிப்படை சத்திர கருத்துக்கள் முப்பொருள் உண்மை என்பதிலே அப்பர் அருள்நெறி மன்றத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் முப்பொருள் உண்மையையும் மிக தெளிவாக எடுத்து உணரும் வண்ணமாக செய்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறி கேட்டு மகிழக்கூடிய அனைவரின் பொற்பாதம் பணிந்து இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் சாந்தாமையாருக்கும் கோமல் ஐயா அவர்களுக்கும் பொற்பாதம் பணிந்து இவருடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க பதி உண்மை பற்றியதாக பார்த்தோம். அடுத்து பசுவுடைய இயல்பை எல்லாம் கண்டோம். இப்பொழுது பாச இயல்பு என்ற மாத்திரத்திலே தழை, இருள், கட்டு என்று சொல்லக்கூடிய மலம், மூலமலம், சகசமலம், இருமலம் என்று சொல்லக்கூடியதான ஆணவம் பற்றியதான சிந்தனையை சென்ற வாரம் பார்த்தோம். இந்த ஆணவம் என்பது பொருளால் ஒன்று. இது உயிரின் அறிவிலே நிறைந்திருப்பது, உயிருடைய அறிவை கட்டி வைத்திருப்பது, கட்டு, தழை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியது. இது என்று வந்தது, உயிரோடு சேர்ந்தது என்ற மாத்திரத்திலே அநாதி, என்று உயிர் உண்டோ அன்றைக்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டு. அப்படி என்றால் இது இயற்கையா, இயல்பா, குணமா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பி அதற்கு பதிலையும் கண்டோம். இது உயிரின் குணம் அன்று, உயிரின் குற்றமே. ஒரு பொருளுக்கு, குணியான ஒன்றுக்கு குணம் என்று வந்தால் குணம் நீங்கினால் குணியும் நீங்கும். இங்கே உயிர் நித்த பொருள், என்றும் உள்ள பொருள். அப்படி என்றால் இந்த பெத்த காலத்திலே இங்கே நிறைந்திருக்கும் இந்த ஆணவம் முக்தி காலத்திலே வலி அடங்கி நிற்கிறது. இன்னும் சொல்ல போனா அது நீக்கம் என்று கூட நாம் சொல்லுவோம். நீங்குதல் என்பது ஒருவுதல். நமக்கு சிற்றுரையில முனிவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நித்த பொருளுக்கு அந்த நீங்குதல் என்பது ஒருவுதல். அப்படிப்பட்ட அதனுடைய செயல்பாடுகள் அப்படியே அடங்கி நிற்றல். இப்படி செயல்பாடுகள் அடங்கி நிற்ற மாத்திரத்திலே இது முக்தி காலம் என்று சொல்லப்படக்கூடியது. அப்ப ஆணவத்தின் வலி குன்றுதல் என்று ஒரு காலம், அது முக்தி காலம். அப்படி என்றால் இது குணம் என்றால் அது வலி குன்றும் போது குணியும் அழிந்துவிடும். ஆனால் உயிரோ இந்த ஆணவத்தின் வலி அடங்கிய மாத்திரத்திலே, செயல்பாடுகள் அப்படியே நீங்கிய மாத்திரத்திலே, உருவி நின்ற காலத்திலே அங்கே தனக்குள்ளே இருந்து செலுத்தும் தலைவனையும் தன்னையும் உயிர் அறியும் அந்த காலம், அதுதான் முக்தி காலம் என்று சொல்லப்படக்கூடியதான ஒன்று. இப்படிப்பட்டதான இந்த ஆணவம், ஆணவம் என்ற பெயர் சொல் காரணம் என்ன என்ற மாத்திரத்திலே ஆண் கூட்டல் அவம். ஆண் என்பது பசுக்கள், அந்த பசு தன்மையை அப்படியே அவப்படுத்துதல் என்றால் கீழ் நோக்கி செலுத்துதல், மீண்டும் மீண்டும் பிறவி, அந்த பிறவியை நோக்கி செலுத்துதல், துன்பத்தில் ஆழ்த்துதல், துன்பத்தில் ஆழ்த்துதல் என்பதான ஒரு பொருள். அதனால் இது ஆணவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆணவம் அறியாமை, அறியாமை ஆணவம் என்று
நமக்கு மணவாசகம் கடந்தார் ஒரு சொல்லுல முடிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஆணவம். இந்த ஆணவத்தின் காரியங்கள் என்ன? ஏன்னா இது பொருளால் ஒன்று, ஜடப்பொருள். பொருளால் ஒன்று, ஜடப்பொருள். இப்படிப்பட்ட ஆணவம் உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆணவத்தின் காரியம் என்ன என்பதை நமக்கு இருபது அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் கொடுத்திருக்கிறாரு. இந்த சித்தியார்லயே பரபக்கம் சுபக்கம் என்பதாக அமைந்துள்ளது. அதுல இருபது என்ற ஒரு நூல் செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு நூல். இந்த நூலிலே இந்த இருபதிலே பாச இயல்பு என்ற அந்த பகுதி, அதுல இந்த ஆணவத்தின் காரியம் என்ன என்பதை அப்படி பட்டியல் போட்டு காமிக்கிறார். 8 குணங்கள், 8 வகையாக இது காரியப்பட்டு வருகிறது. ஆணவத்தின் குணம் 8 வகையாக காரியப்பட்டு வருகிறது என்பதை ரொம்ப அழகா சொல்றார். கூறிய 3 மலத்தின் குணக்குறி வேறு கிழக்கின் விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, யஞர், மதம், நகை, என் குணனும் ஆணவம் என விளம்பினை. அருமையா சொல்றார். 8 வகையாக இங்கே குணங்கள் வருகிறது. விகற்பம். இந்த விகற்பம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப வீட்லயே வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்கிட்ட இருந்து என்ன இருந்தாலும் நான் வேறப்பா, அவங்களும் நானும் ஒண்ணாக முடியுமா, அவங்களோட என்னை சமப்படுத்தி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அது பொதுவா நடக்கும் நம்மகிட்ட எல்லாம், ரொம்பவே நடக்கும். இது ஆணவத்தின் காரியம். அதாவது மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுதல், பெருமையாக காட்டுதல். அவனு நானும் ஒண்ணா, நீ அவன் கூட போய் என்னைய சமப்படுத்தி பேசுறியே, அவன் என்ன ஆளு, எனக்கு சமமாகுமா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா அந்த கல்யாணங்கள்லாம் வரும்போது அவங்க வீட்டுல போய் சம்மத்தை பேசுறதா, அவங்களுக்கு சரி எங்களுக்கு ஏணி வச்சால் எட்டுமா, அப்படி தன்னை பிரித்து, அதாவது தன்னை மேலாக்கி மற்றவர்களை கீழாக்கி பேசும். இது ஆணவத்தின் காரியமாக சொல்கிறார் அருள்நந்தி சிவாச்சாரியார். விகற்பம். அடுத்து கற்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அங்கிட்ட உண்மையிலேயே அந்த நல்ல குணங்கள்லாம் இருக்காது. ஆனா இல்லாத ஒரு குணங்களையே இருப்பதாக கற்பனை, நான் அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ட்டு தன்னைத்தானே உயர்த்தி கற்பனை செய்து கொண்டு இருத்தல், மேலாக நிலையாக தன்னை மதித்து நிற்றல். இது கூட தன் முனைப்புன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கற்பம். அடுத்து குரோதம். எந்த ஒன்றிலையும் உள்பகையாகவே வைத்து, அந்த உள்ளுக்குள்ளேயே பகை உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு பாருங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் ஆணவத்தின் காரியத்தான். அப்படி உள்பகையாக கொள்ளுதல், அதான் குரோதம், மோகம். எந்த பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் இது வேணும் அது வேணும், ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா உடனே உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வரலையே அப்படின்ற ஒரு மோகம். இதெல்லாம் ஆணவத்தின் காரிய பட்டியல் போட்டு சொல்றார். மோகம். அடுத்து கொலை, பிற உயிர்களை வதைத்தல் அப்படின்னு. அடுத்து அஞ்ஞர். அஞ்ஞர்னா ஒண்ணுமே நடந்திருக்காருங்க, ஆனா கவலையா இருக்கு. ஏன் இப்படி இருக்க, என்னன்னே தெரியல, ஒரே கவலையாத்தான் இருக்குது. ஆனா என்னன்னு தான் சொல்ல, அதானே எனக்கு தெரியலம்பாங்க. ஆனா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலைக்கே காரணமே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, ஆனா கவலைப்பட்டு. இதெல்லாம் அறியாமை, ஆணவம். இந்த ஆணவத்தின் காரியமாக. அடுத்து மதம். மதம் பிடிச்சு செருக்கு கொண்டு அலைதல். இது வார்த்தையிலேயே சிலருக்கு பேச்சுக்கள்லயே தெரிச்சு விழுகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு மனசுக்குள்ளேயே அந்த செருக்கு எப்பவுமே தன்னைத்தானே அப்படி மிகைப்படுத்தி கொண்டு நிற்பார்கள் அந்த செருக்கு. அடுத்து நகை. நகை என்பது மற்றவர்களை, அவர்களுடைய உடைமையாகட்டும் அல்லது அவர்களுடைய செயல்களாகட்டும், அவர்களை இகழ்ந்து, பிறரை இகழ்ந்து தன்னை உயர்த்தி பேசுதல். இவ்வளவு ஆணவத்தின் காரியமாக இங்கே அப்படி சொல்லப்படுது. இதுல எல்லாம் நம்ம வச்சு பார்க்கணும். ஆகா,
இத்தனையும் எனக்கு இருக்கிறதே. அப்ப ஆணவத்தின் வன்மையில் நான் பிடிபட்ட இப்படி நாம உணரணும். ஒரு குரு சொல்லலே நாம உணர முடியாது. ஆச்சாரியல் சொன்னாத்தான். ஏன்னா ஆணவம்ன்றது என்ன அப்படின்னா வெளிப்படாத, நம்ம அதை உணரவே முடியாது. உயிருடைய அறிவுல இருக்கு. உயிருடைய அறிவையே மறைத்து கொண்டிருப்பது. இதனுடைய பொதுவா நம்ம சைவ சித்தாந்தத்துல 3 பொருள்களுக்குமே சிறப்பு இயல்பு. ஒண்ணு சொரூப லட்சணம், அப்புறம் பொது இயல்பு, பிற பொருள்களோடு கலந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த இயல்பு. இது எல்லாமே பதிக்கு பார்த்தோம், சொரூப லக்கணம், தடத்த லக்கணம், பசுவுக்கு பார்த்தோம். இப்போ இந்த ஆணவத்தினுடைய சிறப்பு இலக்கணம் என்ன அப்படின்னா, ஒன்றையும் தெரிய ஒட்டாமல் முழு மறைப்பிலே நிறுத்துதல். முழுமையான மறைப்பு, அதுதான் கேவல நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே ஆணவமலம், இப்ப ஆணவமலத்தை நீக்க வேண்டும் என்றுதான் இறைவன் எம்பெருமான் பெருங்கருணை கொண்டவனாக இங்கே உயிர்களாகி நமக்கு மாயை கண்மங்களை கூட்டுவிக்கிறார். மாயா காரியம் அது தனக்கரண புவன போகமாக அவரவர் வினைக்கு ஏற்றாற் போல சேர்த்த மாத்திரத்தில் மாயை கண்மங்களோடு கூடியிருக்கும் போது இந்த ஆணவத்தை காரியப்படுத்தி, ஏன்னா இது ஜடப்பொருள். ஆணவமலம் ஜடப்பொருள், தானாக செயல்படாது. அப்ப அதை செயல்படுத்தும். அதை செயல்படுத்துவதும் இறைவனுடைய ஆற்றல் தான். ஏன்னா இந்த பொருள் படத்தான் அது தேயும். தேய தேய தேயத்தான் உயிருடைய அறிவு இங்க வெளிப்பட்டு உயிர் அறியும் தன்மையை உடையதாக இருக்கும். உயிர் அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? தன்னையும் தலைவனையும் அறிய வேண்டும். இது இன்ன பொருள் என்று அறிய வேண்டும். இது பகைப்பொருள், இது உறவு பொருள், இதெல்லாம் நமக்கு தெரியணும். உயிர் ஒரு அறிவு பொருள். ஆனாலும் இதையெல்லாம் அறிய முடியாத நிலையிலே இந்த ஆணவமானது முழுமையாக மறைத்து கொண்டிருக்கிறது. உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கு. எங்கே நிற்கிறது? உயிருடைய அறிவிலே நிற்கிறது. உயிருடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது. அதுக்குதான் நமக்கு உமாபதி சிவம் ரொம்ப அழகா சொல்றார், இருளானது அன்றி. ஏன்னா இந்த ஆணவத்தை இருள் இருள் ஏன் சொல்றாங்கன்னா, புற இருள், நமக்கு தெரியக்கூடியது எது? புற இருள். புற இருளை காட்டி இந்த அக இருளை நமக்கு சொல்கிறார்கள். இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த உலகத்துல ஒரு புற இருள், அது அப்படியே அங்க தெரியுது. புற இருள் நமக்கு தெரியுது. அங்க ஒரு அறைக்கு போறோம், அந்த அறையில இருக்கிற பொருளை பார்க்கணும்னு போறோம். ஒரே இருள் தான் தெரியுது. அங்க இருக்கிற பொருள் எதுவும் தெரியல. ஏக பொருளாகி அந்த பொருளையே மறைத்து தானே இருப்பது போல அங்க காண்பிக்கப்படுது. எந்த பொருளும் தெரியாம இருள் மட்டுமே தோன்றக்கூடியதாக இருளாகவே தெரிகிறது. அங்க ஒரு டேபிள் சேர் இருக்கிற, டேபிள் சேர் தெரியல, இருள் மட்டும்தான் தெரியும். அதான் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். ஒன்னையும் பார்க்க முடியாது. அப்படியே கண்ணுடைய ஒளிய அப்படியே முழுக்க மறைச்சி, அது எது? இருளானது அன்றி இலது. அந்த இருள் அது போல. இது ஓமை. இது இந்த புற இருளை போல அப்படிம்பார். ஆனா இந்த புற இருளும் கூட இதை சொல்லிட்டாரு. புற இருள் இருள் தெரியுது, அதுல இருக்கிற பொருள் எதுவும் தெரியல. எல்லா பொருளையும் இருளாகவே காமிக்குது. ஆனா அக இருள் இதை காட்டிலும் மோசமானது. அதை சொல்லும் போது சொல்ற பாருங்க, ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவம் காட்டும். இந்த புற இருள்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த அறையில போய் பொருளை எடுக்க போலாம தான் ஒரே இருட்டாதான் தெரியுது. எந்த பொருளும் தெரியல. ஆனா இருள் இருக்கிறது என்று காட்டுகிறது. இருள் உருவம் காட்டும். இருபொருளும் காட்டாது இது. இதுங்கிறாரு. இந்த நீங்க ஆணவம்ன்ற வார்த்தையை கூட கொண்டு வரல. நிறைய இடத்துல அப்படியே அத்தனை பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இருள்மலை நிலையில அப்ப ஆணவம்ன்ற வார்த்தையை கூட கொண்டு வரல. அப்ப இருபொருளும் காட்டாது என்ற மாத்திரத்தில் அங்கே உள்ள ஒரு அறை இருக்குது அப்படின்னா அறையில இருக்கிற பொருளை காட்டாமல் இருளை காட்டுகிறது. தான் ஒரு இருள் என்பதை காட்டுகிறது. ஆனால் இந்த உயிர் அறிவிலே உயிர் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் இருளாகிய ஆணவமலம்
தான் ஒரு இருள், இதையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூட காட்டார். அப்ப இது இருள்னே நமக்கு தெரியல. அறியாமைன்றதையே ஆணவம்ன்றதை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த ஆணவத்தை அறிதல் என்பது மிக 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 அரிதான ஒன்று. மிக மிக அரிதான ஒன்று. இறைவனே குருவாக வந்து உணர்த்தவில்லை என்றால் இந்த அறியாமை ஆணவம் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் உணர முடியாது. இதை உணரணும்னா சாமியே குருவா வரணும். உங்ககிட்ட இவ்வளவு அறியாமை இருக்கு என்பத இப்ப சாதாரணமா உலகியல்ல நீங்க பாருங்களேன். சகல நிலையில இருப்போம், உடம்போடு கூடியிருப்போம். அது என்ன என்கிட்ட தப்பு கேட்டு நான் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டேன். தவறே செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என்பது நமக்கு கிடையாது. இது யார் தந்தது? அந்த இருளார் தந்தது. அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்தோமா காரியம், 8 காரியமா பார்த்தோமா, அதுல ஒண்ணுதான் இந்த ஆணவத்தின் குணம் கூட சொல்லலாம். அதை 8 குணமா. அப்ப ஏற்றுக்கொள்ளாத தன்மை என்பது இந்த இருள் மலத்திற்கே உண்டானது. அப்ப அப்படி என்றால் இந்த ஆணவம் எப்பேற்பட்ட ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள, இந்த ஆணவம் இருக்கும் வரையில் உயிர் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்தும் இறைவனையும் அறியாது. இந்த உலகப் பொருளோடு இன்றைக்கு உறவாடிக் கொண்டிருக்கிறோம். உலக விடயங்களிலே இங்கே உறவாடிக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதுவும் நம்முடையது அல்ல. எல்லாம் நமக்கு சில காலம் அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டது. இது எப்போ உணர முடியும்னா, எப்போ ஆணவம் வலி அடங்குகிறதோ, இறைவன் அதுல கூட நம்ம 7ஆம் சூத்திரத்துல அதிகாரியா வந்து, 8ஆம் சூத்திரத்துல குருவா வந்து, அந்த குருதான் சிவரூபம் கொண்டு வந்து இங்கே தத்துவங்கள் எல்லாம் சுத்தி ஆணவாத்திரத்திலே குரு வந்தாதான் நீ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்பதையே நாம உணர முடியும். 8ஆம் சூத்திரத்துக்கு பிறகுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே. அதனாலதான் மிந்தியெல்லாம் சைவ சித்தாந்தம் நடத்தினா முதல்ல 8ஆம் சூத்திரத்தை நடத்துவாங்களாம். குரு வரணும். குரு வந்தாதான் உண்மையே உணர முடியும். அது வரைக்கும் உண்மைன்றதே நமக்கு என்னன்னு தெரியாது. அவ்வளவுதான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஆணவம் வலி அடங்குதல், அந்த வானவம் என்பது இருளான ஒன்று. அந்த இருள் இருள் என்பதையே நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் மிக தெளிவாக சொல்கிறது. சாத்திரம் தோத்திரம் மட்டும் சொல்லுதா அப்படின்னா, திருக்குறள் நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே கையில அந்த புக் இருக்கு. திருக்குறளில் சைவ சித்தாந்தம் அப்படின்னு. அந்த சைவ சித்தாந்தத்துல உள்ள 3 பொருள், அத பதி பசு இத பத்தி எல்லாம் சொல்லும் போது திருக்குறள் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆணவ மலத்தின் இயல்பை பற்றி நம்முடைய வள்ளுவநாயனார் மிக அருமையாக எடுத்து உரைக்கிறார். இருள் என்றே சொல்கிறார். நமக்கு திருவருட்பயன்ல 27வது பாட்டுல இருள் இன்றேல் துன்பு என், துன்பத்துக்கு காரணமே இருள் தானே. அத ரொம்ப அழகா சொல்லிட்டார். இருள் இன்றேல் துன்பு என் அப்படின்னு சொல்லிட்டார். அதையே நமக்கு குறள்ல வரும்போது அரிதொரும் அரிதொரும் அறியாமை கண்டற்று, அறியாமை என்ற ஒரு சொல். இது ஆணவமலத்தின் காரணமாகத்தான் உயிருக்கு அறியாமை அப்படின்றத பரிமேலழகர் மிக அருமையாக எடுத்துரைக்கிறார். அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அறிவிற்கு எல்லை இன்மையின் மேன்மேல் அறிய அறிய முன்னை அறிவு அறியாமையாய் முடியும் என்று பரிமேலழகர் மிக அழகாக எடுத்து உரைக்கிறார். என்றால் அந்த அறியாமைதான் ஆணவமாக, அறியாமையாக. அது அறியாமை என்ற சொல் அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆணவ மலம்தான் பிறவி, அடுத்து அடுத்து பிறவி வருகிறது அப்படின்னா, அந்த பிறவி துன்பம், பிறவி என்பதே ஒரு துன்பம். அந்த துன்பம், துன்பத்திற்கு காரணம் என்ன? மலம். இந்த தழை, இந்த சகஜ மலம் என்பதைத்தான். இது என்றைக்கு வலி ஒடுங்குகிறதோ அன்றைக்கு பிறவி துன்பம் என்பதும் நமக்கு கிடையாது. துன்பம் இல்லையே இன்பம், அதுதான் வீடு வேறு.
இருள் நீங்கி இன்பம் பயக்கும். வள்ளுவனார் ரொம்ப அழகா சொல்றார். 352வது குறள்ல சொல்றார், இருள் நீங்கி. அப்ப இருள் என்பது ஆணவ மலம். இது நீக்கம் பெறுதல் என்பது வலி ஒடுங்குதல். அப்ப ஒடுங்கும் போது இன்பம், இன்பம்னா வீடு பெறும், இன்பம் பயக்கக்கூடியதாக இங்கே இருக்கும் என்பதை இருள் தீர எண்ணி செயல் என்பதாக. இது உயிர்கள் இந்த சகல நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலையை ரொம்ப அருமையா சொல்றார். இந்த புல்லறிவாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரம், 75வது அதிகாரம். அந்த புல்லறிவு ஆண்மை, புள்ளிய அறிவு. இந்த புள்ளியன்னா இழிந்ததான அந்த இழிந்த அறிவு என்பதாக அத ரொம்ப அழகான ஒரு குறளை அங்க சொல்றாரு. வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாமென்னும் செருக்கு என்பதாக. இந்த ஆணவ மலத்தோட இயல்ப ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றார். புல்லறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா தம்மைத்தாமே. அதுல அப்ப நம்ம அருணந்தி சிவாச்சாரியா 2020 ரொம்ப 8 பகுதியா போட்டாரு பாருங்க. அத வள்ளுவநாயனார் இதுல அழகா இதுல சொல்றாரு. புல்லறிவு, அந்த புல்லறிவுட தம்மைத்தாமே நான் எவ்வளவு அறிவாக்கும் அப்படி நல்லறிவு உடையவர் என்று மயங்கி நிற்றல். மயங்கி நிற்றல் அதாவது இந்த இடத்துல அறிவு வெண்மை என்பது அறிவு முதிராமை, அதாவது பக்குவம் இல்லாத தன்மை என்று அழகாக பரிமேலழகர் அழகான ஒரு பொருள் சொல்றார். நீங்க பரிமேலழகரோட உரையை பார்த்தாலே எவ்வளவு ஒரு உயர்ந்ததான சைவ சித்தாந்த கருத்துக்களை அங்க எடுத்து உரைக்கிறார். அப்ப அந்த பக்குவம் இன்மை என்ற பொருளில் அங்கே எடுத்து உரைக்கிறார். அதே போல ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போலும் அளவும் ஓர் நோய் என்பதாக நோய் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த உயிருக்கு நோய் எதுன்னா ஆணவந்தான். உயிருக்கு நோய் என்பதே இந்த ஆணவந்தான். அதை இந்த அழகா ஒரு உயிரை அப்படியே ஆணவ மலத்தை பற்றி இருக்கும் இந்த ஆன்மா எப்படி இருக்குது? நோய் பற்றிய உடம்பை போல. அதைத்தான் இந்த இடத்துல நோய் என்று அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குறளாக அமைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துலயும் சொல்றார், காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய் என்பதாக. அந்த ஆணவ மலத்தை பத்தி சொல்லும் போது காமம் அதாவது விருப்பு, வெகுளி வெறுப்பு, மயக்கம் அது மருட்சி, அறியாமை. விருப்பு வெறுப்பு அறியாமை மூணு காரியம். இந்த 3 காரியத்திற்கு காரணம் என்ன? ஆணவ மலம். அப்ப அந்த ஆணவ மல உயிருக்கு நீங்க வேண்டும் என்றால் உயிருக்குள்ள விருப்பு வெறுப்பு அறியாமை மூணும் உயிரை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா அதுல போடுறாரு பாருங்க. எப்பேற்பட்ட மிக உயர்ந்ததான ஒரு வள்ளுவநாயனார் இதுல எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்றத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னொரு குறள்லையும் சொல்வார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்பதாக. இந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம், வான் உலகம் தெரியும். வான் உலகம் நம்ம சொல்லும் போதுல இந்த உலகத்திலேயே நல்ல நன்மைகளை எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிம்பார். அப்ப தெய்வத்துள் அப்படின்னா வானலோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத முக்தி, இந்திர லோகம், பிரம்ம லோகம், வைகுந்த லோகம், இதெல்லாம் பதம். இந்த பதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய புண்ணிய செயலின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பதமுக்தி. இது நம்ம சாத்திரம் மிக தெளிவாக சொல்கிறது. வள்ளுவநாயனாரும் ரொம்ப அழகா சொல்றார். இப்போ இதுல யான் எனது என்னும் செருக்கு, இது ரெண்டும் தானே நமக்கு ஆணவத்தின் காரியமாக வருகிறது.
இது செருக்கு அறுப்பான். அப்ப ஆணவ மலம் வலி ஒடுங்கிய மாத்திரத்தில் எது கிடைக்கும்னா வானோர்க்கு உயர்ந்த உலகம். அப்ப வானுலகம் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது பதமுக்தி. அந்த வானோர்களுக்கு உயர்ந்த உலகம் என்பது சிவப்பேறு, சிவலோகம், திருவடி பேரு, திருவடி இன்பம், பரமுக்தி. இது பதமுக்தி, அது பரமுக்தி. அப்ப ஆணவ மலம் வலி ஒடுங்கிய காலத்தில் உயிர்களுக்கு கிடைப்பது எது என்றால் பரமுக்தி. எவ்வளவு அருமையா திருக்குறளில் இந்த ஆணவ மலத்தின் தன்மையை பற்றி அருமையாக பட்டியல் போட்டு இங்க சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆணவத்திற்கு இருள் மலம் என்ற மாத்திரத்தில் ஒன்றையும் அறிய ஒட்டாமல், இருள் எப்படி எல்லா பொருளையும் தனக்குள் அடக்கி கொண்டு தான் ஒரு பொருள் இருப்பதாக காட்டு, இருள் மட்டும்தான் தெரியும். அதே போல உயிரின் அறிவு, உயிர் என்பது ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருளின் தன்மையை அப்படியே அடக்கி எந்த ஒன்றையும் தெரிய ஒட்டாமல் செய்வதால் இது இருள் மலம். இதுதான் இங்க கையாளப்பட்ட கொண்டிருக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கையாண்டு அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். இதே போல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் நம்ம திருமுறைகள்ல ஏராளமான இடங்கள்ல மலத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது. அதுல ஆணவ மலம், இதுல ஞானசம்பந்த பெருமானுடைய இதுல வினை நீக்கம், வினை நீக்கம் எல்லா பதியத்தில கடைக்காப்புல நிறைய பாத்தீங்களா, பாவம் நீங்கும் பாவம் வரையுமே வினை நீங்குமே என்றெல்லாம் வரும். இந்த வினை என்பது நீங்க வேண்டும் என்றால் இந்த வினைக்கு காரணமாக இருப்பது எது? மலம், ஆணவ மலம், இருள் மலம். அத்தனையும் நீங்க வேண்டும் என்பதாக அதுல முதல் திருமுறையில ரொம்ப அழகா சொல்வார். ஊன ஞான திரளா நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திரளை நீக்கும் அதுவோ உண்மை பொருள் போலோ. ஊன ஞானத்திரளாய் நின்ற பெருமான் முதல் வார்த்தையில ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல், நல்ல 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 என்ற மாத்திரத்தில் ஆணவத்தின் வலி ஒடுங்கிய அப்படிப்பட்ட ஊனத்திரளை நீக்கும். அப்ப அந்த ஊனத்திரள் என்ற மாத்திரத்திலே ஆணவம், அந்த ஊனம் என்ற ஒரு சொல், அது ஆணவத்தை இங்கே குறிக்கக்கூடியதாக. அப்ப ஆணவத்தின் வலி ஒடுங்குதல் யாரால் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அது முழுக்க முழுக்க இறை சார்பு பெற்ற மாத்திரத்தில். அப்ப இறைவனால் மட்டுமே முடியும். நம்முடைய காரியம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. அவளை மட்டும் நினைச்சுட்டா போதும். அப்ப என்னங்க, பேசாம நிம்மதியா இருக்க வேண்டியதானே, நம்மளாலதான் முடியாது என்ற மாத்திரத்தில் நம் முயற்சி என்பது கிடையாது. ஆனால் இறை வழிபாடு செய்ய 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 உயிரின் அறிவில் அறிவையே மறைத்து கொண்டிருக்கும் இந்த இருள் மலம் ஒன்றையும் அறிய மாட்டாமல் துன்பத்தில் மீண்டும் 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 பிறவி துன்பம், பிறவி துன்பம் மட்டும் இல்ல, அந்த பிறவியிலேயே படக்கூடிய துன்பம். இன்னைக்கு எவ்வளவு துன்பம் வருகிறதோ அத்தனை துன்பத்திற்கும் காரணம் இந்த மலமே, அறியாமைதான். அப்ப அந்த அறியாமையை நீக்க வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட. இதற்காகத்தாங்க நம்ம அருளாளர்கள் வந்தாங்க, திருமுறைகள் தந்தார்கள். அந்த திருமுறைகள் எல்லாம் வினை நீக்கத்தை பற்றியும் மல நீக்கத்தை பற்றியுமாகத்தான் அமைந்துள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியும். இன்னொன்னு பார்த்தா தோத்திரங்கள் அத்தனையும் இறை வழிபாடு செய்ய 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 வினை நீக்கமும் மல நீக்கமும் வழிபாடுதான், முழுக்க முழுக்க வழிபாடுதான். அந்த வழிபாட்டை நாம் இப்படி முறையாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய தோத்திரங்கள் நமக்கு அருமையாக எடுத்து சொல்லக்கூடியது. அந்த தோத்திரங்களுடைய பொருளெல்லாம் இலக்கணம் எல்லாம் சாத்திரத்திலே அமைந்திருக்கிறது. இந்த சாத்திரம் அதுலயும் இந்த ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை நாம உணர முடியுமானா ஒரு காலம் உணர முடியாது. உணரவே முடியாதான்னா உணரவே முடியாது என்பது கிடையாது. ஏன்னா உணரவே முடியாத பிறகு அதுக்கு முயற்சி நாம எடுக்கணும் அப்படின்னு வந்துரும். அப்ப உணரவே முடியாதது என்பதும் கிடையாது. என்ன செய்யணும்? இறை வழிபாடு செய்ய செய்ய
இறை அருள் பதிவு ஏற்பட வேண்டும். அதான் இன்றெனக்கு அருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போல். இருள் கடிந்து உள்ளத்து, இருள் கடிந்து என்ற மாத்திரத்தில் இருள் நீக்கப் பெற வேண்டும். எப்படி அதிகாலை நேரத்திலே சூரிய ஒளியானது தன்னுடைய கிரணங்களை அந்த ஒளிக்கற்றையை அப்படியே இங்கே செலுத்தும் போது இதுகாரும் மறைத்திருந்த இருள் நீக்கம் பெறுகிறது. அது போல இங்கே திருவருள் சார்பு பெற்ற மாத்திரத்தில் உயிரின் அறிவில் இதுகாரும் மறைந்திருந்த, அதாவது மறைக்கப்பட்ட நிலையிலே இருந்த தன்னையும் தலைவனையும் உணரும் தன்மை. அது மட்டுமா, இந்த உலகம் எது பகைப்பொருள், இது எனக்கு உறவு பொருள், இதை உணரும் தன்மை, இத்தனையும் அறியக்கூடியதாக. அப்ப இதுக்கெல்லாம் காரணமாக ஒன்றை அறிய ஒட்டாமல் இருப்பது காரணம் என்ன? மலம், மூல மலம், ஆணவ மலம், சகஜ மலம், தழை, கட்டு என்பது. இதையெல்லாம் நாம் எப்படி அறிய முடியும் என்றால் இந்த அருளாளர்களுடைய வாக்கினால் அறியலாம். அருளாளர்களுடைய வாக்கு இல்லாம நாம எதையும் அறிய முடியாது. அப்ப இந்த அருளாளர்கள் வாக்கு எனக்கு எப்ப புரியும்? எப்ப திருவுருள் சார்பு கிடைக்குதோ அப்ப புரியும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் அது என்னமோ சேர்ந்துட்டேன், ஒன்னும் புரியல அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா சைவ சித்தாந்த வகுப்புல வந்தா தான் தூக்கமே நிறைய பேருக்கு வரும். நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் படிக்கிற காலத்திலே பார்ப்பேன், பின்னாடி திரும்பி திரும்பி பார்ப்பேன். அதே மத்தியான நேரம் நல்லாவே தூக்கம் வந்துடும். ஏன்னா சாப்பாடு வேற போயிருக்கா, பாடமும் புரியாதா, நல்லா நிம்மதியா தூங்கிடுவாங்க. யாரெல்லாம் தூங்குறீங்க அவங்களுக்கு சைவ சித்தாந்தம் நல்லா தெரிஞ்சுட்டு பாரு எங்க ஆசிரியர் மேல. அவரை பார்த்தா இன்னும் பாவமா இருக்கும். ஏன்னா முன்னாடி தூங்கிட்டு இருந்தே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். இதற்கு காரணம் என்ன என்ற மாத்திரத்தில் ஆணவ மலமே, அறியாமையே. ஆணவம் என்ற ஒன்று. ஏன்னா இந்த சாத்திர நூல்கள் மிக தெளிவாக, இப்ப நீங்க கொடிக்கவின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அத ஒரு வார்த்தையிலேயே அவ்வளவு அழகா போட்டாச்சு. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். இந்த வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு விளக்கம் இங்க கொடுத்திருக்கிறாங்க, நம்ம ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது கொடுத்து அதை வாசிச்சா கூட நமக்கு உடனே புரியுமானா புரியாது. அங்க ஞான ஆச்சாரியார்கள் அங்கிருந்து சொல்லும் போது உள்ளிருந்து திருவருள் உணர்த்த, அங்கிருந்து கேட்டு இங்கிருந்து உணர்த்த நம்முடைய வினை அதுவும் சேர்ந்து நிற்க இப்பதாங்க புரியும். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வினையும் நல்வினை செய்யணும். என்ன வினை செய்யணும்? சிவபுண்ணியமாக செய்யணும். இதெல்லாம் நமக்கு எட்டான ஒருப்பா இறப்பில் தவத்தான் அப்படின்னு கொண்டு வந்து போடுது. அப்ப சிவபுண்ணியமாக இந்த சிவபுண்ணியங்கள் சரி இப்பதான் எனக்கு தெரியல, புரியல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சிவபுண்ணியத்தை செய்ய 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 அடுத்த பிறவி கொடுத்துட்டு போவார் சாமி. அந்த பிறவியிலேயாவது ஞானத்தை கொடுத்து, ஏன்னா இந்த ஞானம் வந்தால்தான் இந்த அஞ்ஞானம் என்பது நீங்கக்கூடிய ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஊனத்திரளை நீக்கும் அது உணர். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் தான் என்னுடைய ஊனத்திரளை நீக்க முடியும். அப்ப அந்த இறைச்சார்பு நான் பெற வேண்டும் என்றால் சிவ புண்ணியத்தில் திளைக்க வேண்டும் என்பதை நம்முடைய தோத்திரங்கள் மிக அருமையாக எடுத்து சொல்லுது. சாத்திரமும் சொல்லுது. 8ஆம் நூற்பாதான் இறப்பில் தவம் சொல்லுது. அப்ப ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் என்பதாக. அப்போ ஒளியான அந்த அருள் மேம்பட்டு வரும்போது இந்த இருள் அடராது என்பதாக மிக அருமையாக கொடிக்கவியில நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த ஆணவ மலத்தின் வலி குன்றுதல் அப்படின்னு நம்ம தெரியணும். வலி குன்றுதல் என்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, அதையும் நம்ம சேர்த்துதான் சிந்திக்கணும். சிந்தித்தால்தான் அப்ப அந்த ஆணவ மலத்தின் வலியை குன்றுதல் நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம செய்ய வேண்டியது எது? இறப்பில் தவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தில் மிக மேலானது எது? வழிபாடு. சரியை, கிரியை, யோகம் மூன்றும் சேர்ந்ததுதான் தவம். நம்முடைய சைவம் சொல்லக்கூடியது இந்த மூன்றும். சரியை தொண்டுல ஆரம்பிக்கணும், அது கொண்டு போய் நமக்கு கிரியையில முடிக்கும். நாமளா போக வேண்டாம். சரியையில் அது அப்படியே உள் அன்போடு இறைவனுக்கு
இறை வழிபாட்டில் அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்ப உள்ளுக்குள்ள அன்பு பெருகி 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 அந்த காதல் வழிந்து அந்த ஓதுவார், அந்த ஓதுதல், இதெல்லாம் ஞானத்தில் சரியில தான் வருது. அப்ப அந்த சரியை தொண்டையும் உள்ளன்போடு செய்ய செய்ய இறைவன் எனக்கு இத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறானே, உடல் கொடுத்திருக்கிறான், உலகம் கொடுத்திருக்கிறான், அனுபவம் கொடுத்திருக்கிறான், இவ்வளவும் செய்த அந்த உணர்வோடு அந்த இறைவன் செய்த உபகாரத்தை நினைந்தால் கண்கள்ல அப்படி தண்ணீர் கொட்டும். இப்படியெல்லாம் செய்ய 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 இந்த இருள் அடராது என்பதாக உணர்ந்து கொண்டு ஆணவத்தை புரிய முடியாது லேசில. ஆனால் ஆணவத்தை இருள் என்னை விட்டு நீங்க வேண்டுமென்றால் ஒளி வர வேண்டும், ஒளி வர வேண்டும் என்றால் இறைவனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்பது போல இங்கே மிக அருமையாக அதுல இந்த ஆணவத்துடைய தன்மையை எடுத்து சொல்றதுக்கு நிறைய உவமைகள் நம்முடைய இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு உவமைகள் இங்க சொல்லப்படுகிறது. பண்டார சாத்திரங்கள், திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திரங்கள்ல சித்தாந்த பகருடை அவ்வளவு அருமையா கொடுத்திருக்கிறார். ஏராளமான செய்திகள் அங்க பொதிந்து கிடக்கும். உண்மைக்கே இந்த பண்டார சாத்திரங்களை நேரம் கிடைக்கும் போது எடுத்து நமக்கு ஐயா இப்போ குஜித பாதையாவே இருக்க நல்ல ஒரு பொழிப்புரை எல்லாம் கொடுத்திருக்காங்க. எளிமையாவே நமக்கு புரியக்கூடியதாக இருக்குது. அதுல சித்தாந்த பகருடை என்ற தலைப்புல அவர் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாத்துக்குமே உள்ள அத ஒவ்வொரு ஓமையா எடுத்து சொல்றார். அதுல ஆணவமலத்துக்குரிய ஓமையை சொல்றார் பாருங்க. தெரியாத முதல்ல ஆரம்பமே எப்படி வருதுன்னா, தெரியாமலத்து உவமை, தெரியாமலம் கொண்டு வர்றார். தெரியாம நேரடியா எந்த வகையில நம்மளால அறிய முடியாத ஆணவ மலம் அப்படின்னு அழகா கொடுத்தார். தெரியாமலத்து உவமை, செய்கை பிரியா செரியும் களிம்பு உவமை. களிம்பு அத செம்பை விட்டு பிரியாத, அதனோடு செறிந்து இருக்கும் களிம்பு. செம்பை விட்டு ஒரு காலம் பிரியாது. அந்த களிம்பு என்பது செம்பை விட்டு ஒரு காலும் பிரியாது. அதான் அழகா சொல்றார். இப்பவும் நிறைய இதுல செம்பு களிம்போடு சேர்ந்தது நிறைய நமக்கு இதுலயும் கொடுத்திருக்கு. சாத்திர நூல்களை ரொம்ப அழகா கொடுத்திருக்கு. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த செம்பை விட்டு பிரியாத அந்த களிம்பு, அதே போல உயிர் அறிவை விட்டு ஒரு காலம் பிரியாத இந்த ஆணவ மலம். அப்ப பிரியவே பிரியாதுன்னா எப்படி முக்தி காலத்துல இருக்கும் அப்படின்னா, செம்பிலிருந்து களிம்பை நீக்க வேண்டும் என்றால் செம்பு செம்பா இருக்கக்கூடாது, பொன்னாக மாறும். செம்பு செம்பா இருக்கக்கூடாது, பொன்னாக மாறும். பொன்னாக மாற வேண்டும் என்றால் ஒரு குளிகை அதில் சேர்க்க, அதான் ரசவாதம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு பயன்படுத்தக்கூடியது எதுனா ஒரு குளிகை, ரசவாதம் குளிகை. இது நமக்கு திருவிளையாட புராணத்துல பொன்னனையார் கதையில ரொம்ப அழகா வரலாறுல வரும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல முதல்ல செம்பு நல்ல விளக்கி வச்சிருப்போம் பளபளன்னு. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு இன்னைக்கு செம்பு பாத்திரம்லாம் அப்படியே அழகா விளக்கி வச்சிருப்போம். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில எடுத்து பார்த்தா, நேத்து என்ன பளபளன்னு தங்கமா இருந்துச்சு, இன்னைக்கு பாரு அப்படியே டிம் ஆயிட்டே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருப்போம் நம்ம. அதே போலதான் உயிர் அறிவு எந்த இடத்துல நல்ல சத்சங்கத்துல நல்ல சித்தாந்தம் அல்லது சாத்திர வகுப்பு தோத்திர வகுப்புல இருக்கும்போது நல்லா இப்படி இருக்கும்னு நினைப்போம். வெளியே வந்தோடனே உலகியல் ஆட்கொண்டு மீண்டும் மீண்டும் இதுதான் செம்போடு அது அதனோடு இருக்கக்கூடிய களிம்பு போல குற்றம். இந்த களிம்பு என்ற அதே போல மலக்குற்றம் மீண்டும் 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 நம்மை கீழ் நோக்கி செலுத்துதல். அப்ப செம்பு செம்பா இருந்தா தானே களிம்பு பிடிக்கும். செம்பு பொன்னாகி விட்டால் இதே கான்செப்ட் தான். செம்பு பொன்னாகிறதுக்கு ரசவாத குளிகை இந்த காலத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, உயிர் அறிவை ரசவாதம் செய்து இங்கே செம்பை பொன்னாக்குவது போல உயிர் அறிவிலே இருக்கும் இருளை நீக்கி ஒளியாக மாற்றுதல். இவ்வளவுதான், வேற எங்க இல்ல. திருமுறையை தினந்தோறும் படித்தால் இதுதான் ரசவாத குளிகை. பாராயணம், ஓதுதல், இறை வழிபாடு, திருமுறையோடு உறவாடுங்கள். வேற எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். திருமுறையோடு, அதாவது கல்கோவில் போகுதல் ஒண்ணு, சொற்கோவிலுக்குள் செல்லுதல் ஒண்ணு.
கற்கோவிலை காட்டிலும் சொற்கோவில் மேலானது. நீங்க அதுல உக்காந்து பாருங்க. அங்க போய் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சகலதற்க ஆன்மாக்கள்லையும் நம்ம ரொம்ப ஆணவமல பிடிப்புல இருக்கிறவங்க. கல்கோவிலுக்குள்ள போகாம இறை வழிபாடு மனம் ஒன்றுதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஆனாலும் அதுல இருக்கும் போதே அங்க 1 மணி நேரம் போங்க, இதுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, போகாம இருக்கவும் கூடாது, போகணும். அங்கே போனாலும் இந்த சொற்கள் தான் உள்ளே இருந்து உறவாட வேண்டும். அங்க இறைவனை எங்களுக்கு ஆசிரியர் அழகா சொல்லுவாங்க ஞானபூர்மதியம்மா, உள்ள போய் மூலவரை பார்த்தால் அந்த மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அருவமான இறைவன் லிங்கம், அந்த குறியீடு தெரியக்கூடாது. மூர்த்தம் அதுக்கு பேரு தெரியக்கூடாது. அப்ப என்னங்க தெரியணும்? மூர்த்திமான் தெரிய வேண்டும். அப்ப மூர்த்திமானை நான் உணர வேண்டும் என்றால் சொல் கோவிலிலே உறவாடினால் இங்கே இருக்கும் மூர்த்தத்தில் இருக்கும் மூர்த்திமான் தெரிவார். இதை நீங்க நிறைய சிந்திச்சு பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஞானசம்பந்த பெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களே வச்சுக்கோங்க. அப்பர் பெருமான் பிடிக்குதா யாருனாலும் வச்சுக்கோங்க. வச்சு அவங்களுடைய பதிகத்தை தினசரி பாராயணம்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப அந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க. தினந்தோறும் ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பாராயணம் வாசி தீரவே காசு நல்குவீர், இப்படி ஒரு பாராயணம் வச்சுக்கோங்களேன். இது ஞானசம்பந்த பெருமான் அருளியது, திருவெளிமலையில அருளியது. சரியா? இத பாராயணம் பண்ணும்போது ஒரு டூர் வருது, திருவெளிமலைக்கு போறோம். அப்ப உள்ள போகும்போது உங்களுடைய உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும். இப்போ உள்ள போகும்போதே உங்களுக்கு பதிகம் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள ரெக்கார்டு மாதிரி ஓடும். ஓட 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 இதுகாரும் இதனுடைய பொருள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ சுவாமியே உள்ள நின்று உணர்த்திடுறார். வாசி தீரவே காசு நல்குவீர். காசு என்றால் ஒளி, வாசி என்றால் குற்றம். இந்த குற்றம் நீங்கும் வண்ணமாக ஒளியை எனக்கு தர வேண்டும். காசி, காசு என்றால் இங்கே ஒளி, ஒளியான இறைவன். இருள் மலம் நீக்க பெற்று ஒளியை தர வேண்டும். அதுல காசு இல்லாத காசு, குற்றம் இல்லாத காசு, அது ஒரு பொருள் உண்டு. ஆனா உண்மையிலே அதை சொல்லல அவரு. இங்கே சொல்லப்பட்டது வாசி என்றால் மூச்சு காற்று. இந்த காற்று நிற்கும் போது இன்னொரு இடத்துக்கு நான் போயிடக்கூடாது, இன்னொரு கற்பப்பையை தேடி போயிடக்கூடாது. அந்த குற்றம் எனக்கு வரக்கூடாது. இந்த வாசி என்பது குதிரைக்கும் பொருள், பிரணவ அந்த பிராணவாயு என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்றுக்கும் ஒரு பொருள். இது தீரவே மூச்சு காற்று நிற்கும் போது, ஐயோ மூச்சு போச்சுப்பா, பிராணம் நின்று போச்சு சொல்றோம் இல்லையா? வாசி தீரவே காசு முக்தியை தருவாய் என்பது. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது என்ன உணர்வு வரும்? இந்த உணர்வு வரும். யோசிச்சு பாருங்க. அப்ப மலம் அடங்குதல், நீங்குதல் எப்பொழுது என்றால் இறைவனை சதா காலமும் வழிபட்டு நிற்றல். அந்த வழிபாடு என்பது மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் வழிபாடு. இப்படி வழிபாடு செய்ய 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 உயிர் களிம்போடு கூடிய செம்பாக இருந்தது இப்போது பொன்னாக மாறும். அவ்வளவுதான். பொன்னாக நாம மாத்தல, சாமி மாத்துவ. நம்முடைய எண்ணங்கள் அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில் நல்ல கதிக்கு எண்ணங்கள் செம்மையானால் எல்லாம் செம்மையாக நிற்கும் என்பதாக அந்த எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த சொற்களோடு உறவாடும் போதே எண்ணங்கள் சரியாகும். அதான் சொற்கோவில் என்பதாக. அதுல களிம்பு உமை சேரும், அனாதிக்கும் பிரியலுறவற்றதையும் பேசும். அடுத்து இன்னொரு ஓமை சொல்றாரு. இப்ப செம்பு களிம்பு சொன்னாங்களா, இன்னொன்னு சொல்றாரு. மறைப்படலம் தூங்கி குருடர் துயில் எழுந்தும் கண்ணினுக்கே ஒங்கு பொருள் காட்டாத உண்மை போல் நீங்கும் மையல் கேவலத்தில் அன்று கிளர்கருவி உற்றும் அருட்காவலனை காட்டாத காவலால் மேவும் இருளூமை காண்பானும் எய்தும் மரணும் திரடுதல். இதுல இன்னொரு ஓமை கொடுத்திருக்கிறாங்க இந்த பாட்டிலேயே.
அதாவது பிறவியிலேயே ஒருத்தன் குருடன், முழுக்க பார்வையெல்லாம் மறைச்சு இருக்கு. இவன் நல்லா தூங்குறான். தூங்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தாலும் அவனுக்கு எல்லாம் பொருள தூங்கும்போது தெரியல சரி. இந்த படலம் மறைத்த கண்ணு, குருட்டு கண்ணு. அவன் ம விழித்த மாத்திரத்தில் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதே போல இந்த பிறவி குருடு என்பது என்னது? கேவல நிலை. ஒண்ணுமே தெரியாம முழு மறைப்பு. தூங்கி விழித்தல் அப்படின்றது என்னன்னா சகல நிலையில். அதாவது மாயா கருவிகள் சேர்க்கப்பட்டாச்சு கண்மத்துக்கு ஈடாக. இப்ப மாயா கருவிகளை இப்ப நம்மளே வச்சுக்கோங்களேன், உடம்போடு கூடியிருக்கோம். நமக்கு என்ன சாமி தெரியுதா? உயிர் தெரியுதா? உயிர்ல இருக்கிற அறியாமை தெரியுதா? ஒண்ணும் தெரியாது. உலகம் தெரியுது அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அது எவ்வளவு ஒரு அருமையானதா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப ஆணவ மலத்தின் மறைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மாயா காரியங்களோடு கூடிய மாத்திரத்திலும் கூட மாயாக்காரி முதல்ல மாயை கண்மம் சேர்க்கப்படாத நேரத்துல முள்ளு அறியாமை. சரி மாயை இந்த மாயா காரியங்கள் சேர்க்கப்பட்ட மாத்திரத்தில் இது அறியுமா அறியாதா என்ற மாத்திரத்தில் அறியும். எதை அறியும்? உலக விடயங்களை. தன்னையும் தலைவனையும் அறியாது. இந்த உடல் கொண்டு உள்ளிருக்கும் இறைவனை அப்பமும் அறிய முடியாம இருப்பது எது? ஆணவ மலம். இதுக்கு இன்னொரு உவமை நம்ம இதுலயே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு அறை ரொம்ப இருட்டா இருக்குது. ஒண்ணுமே தெரியல. ரொம்ப கும் இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கு. இப்போ ஒரு விளக்கு கொண்டுட்டு உள்ள வர்றோம் அப்படின்னா, இந்த விளக்கின் ஒளியால் இங்கே இருள் சற்றே முழுமையாக நீக்கப்படல. சற்றே நீக்கப்படுகிறது. நீங்கிய மாத்திரத்தில் அங்கே கிடக்கும் ஒரு கயிறு பாம்பாக தெரிகிறது. அப்ப இருள், அந்த இருள் முதல்ல ஒன்னையுமே காட்டல. இப்போ ஒரு விளக்கு வெளிச்சத்தில், மங்கலான ஒரு வெளிச்சத்தில் அங்கே இருக்கும் பொருள் மாறுபட்டு, வேறுபட்டு, திரிபு உணர்ச்சியாக. அப்ப முதல்ல முழு மறைப்பு, அடுத்து மாயை கண்மத்துக்கு ஈடான உடல் வந்த மாத்திரத்தில் இந்த உயிருடைய அறிவு ஒன்றை பிரிதொன்றாக விபரீத உணர்வு. இதுதான் முழுசா மறைச்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த விபரீத உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து பாருங்க. உண்மைக்கு இந்த கையில ஒரு கைபேசின்னு வச்சிருக்கோம். அதுல பாதி நல்லா கேட்கும். இப்ப என்னைய மாதிரி வயசாயிட்டுனா கேட்காது. அப்போ அவங்க சொல்றது வேறு விதமா வந்து விழுகும் காதுல. அப்ப என்னாகும்? ஒரு அவ இப்படி பேசிட்டானே அப்படின்னா அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பகையா இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் பேசும்போது நீங்க அன்னைக்கு போன்ல நான் அப்படி சொல்லலையே இப்படித்தானே சொன்னேன் பார். அப்ப எப்படிப்பட்ட விபரீத உணர்வு, திரிபு உணர்ச்சி. இதனால இன்னைக்கு கல்யாணங்களே எத்தனையோ நின்னு போய் கிடக்கு. கையில இருக்கிற ஒரு கைபேசினா திரிபு உணர்வு, விபரீத உணர்வு. இதுக்கு காரணம் இப்போ கையில கொண்டு போற ஒளியா, கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கோம். இந்த ஒளி காரணமா அல்ல அந்த அறையில் இருக்கும் இருள் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுங்க. இருள் காரணமா இல்ல கையில தான் டார்ச் லைட் வச்சிருக்கேன்ல. இருள் ஒளி வந்துட்டு இல்லையா? ஒளி வந்ததால் விபரீத காட்சியா அல்லது அங்கிருக்கும் இருள் காரணம்? இருள் தான் காரணம். கையில இருக்கிற ஒளி என்னவோ அங்க வெளிச்சத்தை காமிக்குது. ஆனா அந்த வெளிச்சம் போதவில்லை. தெளிவு காட்சியை கொடுக்காத போது விபரீதமாகும். அப்ப அந்த விபரீதத்துக்கு காரணம் என்ன? இருள். இருள். இதே போல உயிர் அறிவில் இருக்கும் இருள் மலம்தான் விபரீதத்தை உண்டு பண்ணியது சகல நிலையில. கேவல நிலையில ஒண்ணும் தெரியாத மறைப்பு, சகல நிலையில முழு மறைப்பாக. அப்புறம் இதுல இன்னொரு 2 இது கொடுத்திருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே இதுலயும் கொடுத்திருக்கிறாரு. அது போல இங்க இன்னொரு உவமை கொடுத்திருக்காங்க. இந்த ஆணவத்துக்கு தாங்க அவ்வளவு உவமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல படம் அகன்ற நாகமணி காட்ட தீ நன்கு உவமை பேதமர ஏகமாய் நிற்கும் இயல்பென்பதாகும் அப்படின்னு அழகா கொடுத்திருக்கிறார். நாகமணி காட்ட
தீ அப்படின்னு அழகா சொல்றார். அந்த நாகத்திற்குள் அமைந்திருக்கும் அந்த மணியை ஒத்ததாக உள்ள இருக்கு, வெளியே தெரியாம இருக்கு. அது போலவும் இந்த நெருப்புக்குள்ள தீ இருக்குதானா இருக்கு. அதை போல ஆனா ஏற்கனவே இந்த விறகு விறகுக்குள்ள நெருப்பு இருக்கான்னா இருக்கு, வெளியே தெரியல. இது எதுக்குன்னா விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். இது இறைவனுக்கு உவமையாக அப்பர் பெருமான் சொன்னது. இங்க பண்டார சாத்திரங்கள்ல சித்தாந்த பகருடையில நாகமணி காட்டத்தீ அப்படின்றத ரொம்பையும் அழகா சொல்லி ஆணவமலம் ஆன்மாவை தன்பால் ஒடுக்கி வைத்துள்ளமை. அதுக்கு அழகா இந்த 2 உவமையுமே எடுத்து சொல்றார். இன்னும் நிறைய கொடுத்திருக்க. கடல் உப்பு உவமை கலப்பும் ஏத்த தொடர்பும் அனாதியையும் சொல்லும். அப்புறம் கடனாகும் நெல்லுக்கு உவமை நிறைந்த அமலம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே எங்க சொல்ற நெல்லுக்கு ஊமி தவிடு அது போல என்றைக்கு நெல்லு உண்டோ அன்னைக்கே அது உள்ளுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இங்க உவமையாக சொல்லப்படுது. ரொம்ப எளிமையான ஒரு உவமையை நம்ம சொல்லணும்னா ஆணவம் சொரூப லக்கணம் அப்படின்னு பார்த்தா முழு மறைப்பு, தடத்த லக்கணம் பொது இயல்பு அப்படின்னு பார்த்தா மாயை கண்மங்களோடு கூடி விபரீத உணர்வை ஏற்படுத்துதல் அப்படின்னு நான் பொதுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ள போகக்கூடாது. பொதுமையா தெரிஞ்சு இது முழு மறைப்பு, இது விபரீத காட்சி, திரிபு காட்சி. விபரீதம், திரிபு காட்சி, ஒன்றை பெரிதொன்றாக நினைத்தல், இதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிடணும். அப்ப இந்த ஆணவத்தின் தன்மைகளை எடுத்துக்கொண்டு இந்த ஆணவம் எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்தா உயிரின் அறிவிலே. உயிரின் அறிவிலே இருக்கும் ஆணவம். எல்லா உயிர்கள் எத்தனை எத்தனை கொடானு கோடி இருக்கு. ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லா உயிர்கள்ல இருக்கும் ஆணவம் பல பல வகையான ஆணவமா இல்லை. ஆணவம் ஒன்றே, பொருளால் ஒன்று. ஆனால் அதனுடைய பலி சக்தி மேலானது. எல்லா பொருளையும் அப்படியே அடக்கு இருக்கக்கூடியது. அது அந்தந்த உயிரின் தன்மைக்கு ஏற்றாற் போல இங்கே காரியப்பட்டு வருதல் அப்படின்றத இதுக்கு எளிமையான ஒரு உவமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரின் அறிவிலே அந்த அறிவளவிலே அடர்ந்து இருக்கும் இந்த ஆணவம். இந்த உயிரின் அப்பதே நம்ம கொடிக்கவியில பார்த்தோம் ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றேன்னு. அப்ப ஒளி என்பது இறைவன் சிவம். அந்த சிவம் எங்க இருக்கிறது? உயிரின் அறிவிலேதான் இங்க இருக்கிறது. எல்லா உயிர்களிலும் எல்லா உயிர்களில் கடந்தும் கலந்தும் இருக்கும் இறைவன் எம்பெருமான். எல்லாவற்றிலும் உயிர் பொருள்ல மட்டும் இல்ல ஜடப்பொருளில இருக்கிறார் சுவாமி. இப்ப நம்ம உயிரை எடுத்துக்கிட்டோம்னா அப்ப உயிர்ல இருக்கிறான்னு சொல்றீங்களே, ஆணவம் அங்க இருக்குதுல, இருள்னு சொல்றீங்களே, அப்ப இருளை நீக்க மாட்டானா சுவாமி அப்படின்னு நிறைய கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் இங்க நமக்கு மறுப்பு இதெல்லாம் கூட சங்கற்ப நீராகணத்துல பிரபக்கத்துல எல்லாம் அவ்வளவு அழகா வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை சொல்லி 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 அத மறுப்பு தெரிவிப்பது போல இந்த ஆணவம். அப்ப இது டாமினேட் பண்ணிருதே, அப்ப இதனுடைய வலி அதிகமா, அப்ப இறைவனுடைய வலி குன்றிருதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றே பதில் என்ன என்றால், ஆணவம் எங்கே இருக்கிறது என்றால் உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவனோ சூட்சும அறிவு, அதை பற்ற முடியாது. பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே, பக்கத்துல நிக்க முடியாது, அது சூட்சும பொருள். ஆனால் இந்த பசுவோ தூல அறிவு, தூல அறிவை பற்றி கொண்டிருக்கும் இந்த மலம். இதுக்கு கடல் வெளி, கடல் நீர், உப்பு. கடல் வெளியை பற்றாத உப்பு தூலமான ஒரு பொருள். இந்த கடல் நீரை பற்றி கொண்டு இருக்கும். கடல் வெளியை பற்ற முடியாது, அது சூட்சுமமான பொருள். அதை பற்ற முடியாத இந்த உப்பு கடல் நீரை பற்றி கொண்டு இருக்கும். பெரு வியாபகமாகவும் சூட்சும பொருளாகவும் இருக்கும் இறைவன். அவனுடைய அறிவு சூட்சுமமான அறிவு. அதனை பற்ற முடியாத இந்த ஆணவ மலம்
ஸ்தூல அறிவாக இருக்கக்கூடிய உயிரின் அறிவை பற்றி கொண்டு, இதை நம்ம சொல்லணும்னா பெரு வியாபகமான இறைவன், அதற்குள் அடங்கிய வியாபியமான உயிர், அந்த உயிரின் அறிவிலே அப்படியே அடர்ந்து இருக்கும் மலம், வியாப்தி, வியாபகம், வியாபியம், வியாப்தி என்று கொள்ள வேண்டும். இதைத்தான் கடல் வெளி, கடல் நீர், உப்பு என்பதாக எடுத்துக்கணும். எடுத்துட்டா நமக்கு எளிதாக புரியக்கூடியதாக இங்கே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஆணவ மலம், இந்த மூல மலம், இந்த உயிர்களிடத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது இயற்கை மலம் என்று பார்த்தோம். இயற்கை குற்றம். ஏன்னா இடையில வந்து சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லணும். இடையில வந்து இது ஜடப்பொருள் தானா சேராது, உயிர் தானா எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. மூணாவது பொருள் இறைவன் பதி, அது கருணையை வடிவானது. துன்பம் தரும் பொருளை கொண்டு வந்து உயிர்கிட்ட சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டாரு. இப்ப அடிபட்டு போச்சா ஒவ்வொன்னா, இது இந்த மாதிரிதான் இந்த விவாதம் வச்சு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப இந்த குற்றம், இந்த மலம் என்றைக்கு வந்ததுன்ற கேள்வியே இல்லாம, என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே, அதான் அனாதி என்பதாக. இப்படிப்பட்ட குற்றம் இயற்கை குற்றம் என்றே அழைக்கப்படக்கூடியதாக, இந்த ஆணவ மலத்தின் சக்தி என்பது அளவு கடந்ததாக, அது எல்லா ஆன்மாக்களையும் பற்றி நின்று அந்த ஆன்மாக்களுடைய அறிவை கீழ் நோக்கி செலுத்தக்கூடியதாக, அதோ நியாமிகா சக்தி என்பதாக. கீழ் நோக்குதல் என்பது மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு, பிறவி துன்பத்திற்கு வித்தாக. அப்ப மலம் இருக்கும் வரையிலும் பிறவி துன்பமே. என்றைக்கு மலம் ஒடுங்குகிறதோ அது காரியப்பட்டு வராத நிலை ஒன்று உண்டு. அன்றைக்குத்தான் பிறவி என்பதும் கிடையாது. மலம் இருக்கும் வரைக்கும் இங்கே பிறவி துன்பமே. இன்னும் சொல்ல போனா ஆணவ மலம்தான் வினைகளுக்கும் காரணமான ஒன்று. இன்னைக்கு வினைகள் அப்படின்னா யான், எனது, இந்த ரெண்டு முனைப்போட வரும்போதுதான் வினைகளாக வருது. நம்ம செயல்கள் எல்லாம் நான் செய்தேன், என்னுடையது அப்படின்னு வரும்போது அது வினைகளாக வருகிறது. இப்படிப்பட்ட வினைகளுக்கு காரணம் ஆணவ மலமே. இந்த ஆணவ மலம் வலி ஒடுங்குதல் என்பது என்றைக்கு என்றால், என்றைக்கு இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலை, அந்த பக்குவம் என்பது வினை இருவினை ஒப்பு மல பரிபாகம் அடைஞ்சாதான் இருவினை ஒப்ப வரும். இந்த மலை அப்படியே பரிபாகப்பட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இதுக்காகத்தான் இறைவன் மீண்டும் 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 மாயை கண்மங்களை கூட்டி வைக்கிறான். நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தோனையுமே சோர்ந்து போயிடுறோம். எதனால துன்பம் வந்தது? நம்முடைய வினைகளை ஊட்டுகிறார். அந்த வினை ஊட்டும் போது அதை நம்ம நாம செஞ்சதுதான். தீதும் நன்று விரதர வாரா. நாம செஞ்சதோ வினையோடைய அனுபவத்தை நமக்கு ஊட்டும் போது நம்மளால ஏத்துக்க முடியல. அவ்வளவு ஏத்துக்க முடியாம இருக்கும். ஆனா அதுவும் நன்மையே. இதுவும் எனக்கு பண்டார சத்தத்துல அவ்வளவு அழகா ஓமையோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மருத்துவன் வந்து ஒரு உடம்புல உள்ள கட்டி, அதுக்கு கீரி, அந்த 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 கட்டிய கீரினாதான். சாதாரண ஒரு மருந்து கொடுத்தா சில நேரங்கள ஒரு மருந்து கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு பாருங்க, ஒரு 2 நாள்ல உடைஞ்சிரும், உடையலைன்னா திரும்ப வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. நம்மகிட்ட ஒரு கையிலயோ கால்லயோ ஒரு கட்டி இருக்குன்னு வைங்களேன், 2 நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க. அது பழுத்து உடைஞ்சிரும், உடையலைன்னா வாங்கம்பாங்க. 2 நாள் மருந்து சாப்பிடுவோம். சில நேரங்கள்ல நம்ம வினை லேசா இருந்ததுன்னா தானா உடைஞ்சிரும். அப்பாடா உடைஞ்சிட்டுப்பா அப்படின்னு போய் அப்புறம் மருந்து வச்சு கட்டினா 2 நாள் தெரியாது. உடையாம பழுத்துக்கிட்டே இருக்கும், உடையாது. அப்ப என்ன செய்வாரு? இல்ல 2 நாள் ஆச்சு மருந்து, இனிமேல் உடைச்சுதான் எடுக்கணும், கீறிதான் எடுக்கணும். அப்ப கீறி எடுக்கும் போது எவ்வளவு வலி வேதனைகள் எல்லாம் இருக்கும். அப்ப மருந்திலே நமக்கு சுகமானா வேணா நமக்கு கொஞ்சமா இருக்கு. இது இல்ல கீரிதான் எடுத்து சுகப்படுத்தனா இன்னும் கொஞ்சம் அதிகமான வினைகள் இருக்கு. இப்போ நான்லாம் கீற மாட்டேன், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா தாய் பார்த்துக்கிட்டு இருப்பாளா? இருக்க மாட்டா. மருந்த கூட இல்லைங்க கீறிட்டா சீக்கிரமா சுகமாயிரும், கீறிருங்கம்பா. அப்ப நீ எல்லாம் ஒரு அம்மாவா?
இப்படி வெட்டணும்னு சொல்றீங்க, எனக்கு எவ்வளவு வலிக்கும். சின்ன குழந்தை அப்படியே அழுவும். அந்த அம்மாவை திட்டும். அப்படிதான் நம்ம இன்னைக்கு திட்டுறோம். சாமி இது உனக்கு அடுக்குமா? நான் இவ்வளவு சாமி கும்பிடுறேனே, எனக்கு இந்த துன்பம் வரலாமா? அப்படின்னு கேட்போம். இல்லப்பா, இந்த துன்பம் வந்தாதான்ப்பா உனக்கு வினை நீங்கும். அந்த வினை நீங்க 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 தான்ப்பா மலம் தேயும். மலம் தேய 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 தான் பக்குவம் அடையும். இத சாமி நம்மகிட்ட சொன்னாலும் புரியாது. அவர் சொல்றதும் புரியாது. நமக்கு கேட்கறதுக்கு அறிவும் கிடையாது. அவ்வளவுதான். ஆனா சாத்திரங்கள் மிக தெளிவாக பண்டாரத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எப்ப கிடைக்குங்க எங்களுக்கு அப்படின்னா, என்றைக்கு இறப்பில் தவத்தை செய்கிறோமோ அன்றைக்கு நூல் நூல் உபதேசம் தான் சகல வர்க்கமா ஆன்மாக்களாகிய நமக்கு. இந்த நூல் உபதேசம் இல்லைன்னா ஆணவ மலத்தை பற்றி நமக்கு என்னமே தெரியாது. குரு வரணும், நூல் உபதேசம் கொடுக்கணும். எப்பேற்பட்ட சகல ஆகம பண்டிதர், எல்லாவற்றையும் தெரிந்தவர், இந்த மெய்கண்டாருடைய பிறப்புக்கே காரணமாக இருந்தவர், நூல் சாத்தி பார்த்து ஞானசம்பந்த பெருமுடைய வாக்கு பொய்க்காது அப்படின்னு சொன்னவர். பெயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளனவே ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் என்று எடுத்து சொன்னவர். ஆனா அவரிடம் இருக்கும், அவருக்கும் குரு ஒருத்தர் வரணும். வந்தாதான் திருவ அடைய முடியும். மல மறைப்பு நீங்கணும், கிழிச்சு எடுக்கணும். அந்த மல மறைப்பை நீக்கிறதுக்கு வந்த குருவா 2 வயசு குழந்தை. அவர் 80 வயசு கடந்தவர்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த 2 வயசு குழந்தைகிட்ட அவர் கேட்ட கேள்வி, ஆணவம் வருமோ சொல் என்ற மாத்திரத்தில் வாயால் சொல்லவில்லை. ஏன்னா அவர் சகலாகம பண்டிதர். அவருக்கு வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுட்டு விரலால் அவரையே சுட்டி காண்பித்தது ஆணவத்தை. நம்மளா இருந்தா என்ன அந்த ஆணவம் என்னன்னு கேட்டா அப்படி நம்மளை சுட்டு நமக்கு என்ன கோபுரம், என்ன பார்த்து ஆணவம் சொல்ற, நீ பிறக்கிறதுக்கே நான் காரணமா இருந்தேன் அப்படித்தானே டைலாக் கொடுக்கும். ஆனா அவரோ பக்குவம் பெற்ற ஆன்மா. ஆதவன் கண்ட மாத்திரத்தில் மலர்ந்த அப்படியே தாமரை போல இங்கே இவர் சுட்டி காண்பித்த மாத்திரத்திலே உண்மையை ஆணவத்தை உணர்தல்ன்றது சாதாரண காரியம் இல்லைங்க. சாதாரண செஞ்ச தப்பையே நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆணவத்தை உணர்ந்து அப்படியே தடால் காலில் விழுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் என்றால் என்ன ஒரு பக்குவமான ஒன்று. அந்த பக்குவம் இதைத்தான் நமக்கு இதுக்கு யார் வரணும்? குரு வரவில்லை என்றால் ஆணவம் என்ற படலம் கிழிக்கப்படாது. ஆணவம் என்ற படலம் கிழிக்கப்பட்டால்தான் உயிர் தன்னையும் தன்னை செலுத்தும் தலைவனையும் அடைய முடியும். குரு இல்லையே திருவை அடைய முடியாது. அப்ப ஆணவம் என்ற ஒன்றை உணர்தலும் அதனை விட்டு நீங்குதலும் எல்லாம் திருவருளே. திருவருள் நமக்கு உணர்த்த இதையெல்லாம் நாம் உணர எவ்வளவுதான் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்தாலும் அது உணர்தல் என்பது வேற. புஸ்தகம் படிக்கிறது படிக்கணும். ஆனா அதை உணர்த்துதற்கு என்றைக்கு நமக்கு இறைவன் திருவருள் கூடியதோ அன்றைக்கு கண்டிப்பாக நாம உணர்வோம். அது இந்த பிறவியிலே இல்லைன்னா பரவாயில்லங்க, எத்தனை பிறவியா கொடுத்து போட்டு சாமி. ஆனா என்னைக்குனாலும் ஒரு பிறவியில நமக்கு கிடைக்கும். துறந்தோர் துறப்போர் அப்படின்னு போட்டார் இல்லையா? துறப்போர் இப்பு விகுதி, எதிர்கால விகுதி. நமக்கு எதிர்காலமே வரட்டுங்க, விடுங்க. எப்ப வந்தாலும் சாமி கொடுப்பார். கருணையே வடிவான இறைவன் நம்மிடம் இருக்கும் இந்த மலத்தை நீக்கி உள்ளிருக்கும் இருளை அகற்றிய போது அந்த ஒளி அங்கே தென்பட்டு வரக்கூடியதாக நம்மையும் நம்மை செலுத்தும் இறைவனையும் நாம் அறியலாம் என்று கூறிக்கொண்டு ஆணவத்தின் பொது சிறப்பு இயல்புகளை பற்றி கண்டோம். அது காரியப்பட்டு வரும் தன்மையை கண்டோம். இந்த காரியத்திலிருந்து நாம் மீண்டால், ஆணவ மலம் அடங்கினால், வலி ஒடுங்கினால் இங்கே மீண்டும் பிறவி என்பது கிடையாது என்பதையும் உணர்த்தும் சத்திரம் தோத்திரம் திருக்குறள் வழியாகவும் நாம் கண்டோம். இத்தனையும் நமக்கு இந்த மலத்தை மூல மலத்தை இருள் மலத்தை உயிரின் குற்றத்தை நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இந்த உயிர் குற்றத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் திருமுறைகளோடு உறவாடுங்கள். சொல் கோவிலுக்குள் நுழையுங்கள். ஒவ்வொரு நாளும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீ